போலி திராவிட மாடலுக்கு சமிட்டி அடி அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய தலைவர் திரு கே அண்ணாமலை ex-IPS அவர்களை எழுச்சியுரை ஆற்ற அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏன் மண் ஏன் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா 234 தொகுதிகளை தாண்டி நம்மை எல்லாம் ஆசீர்வாதம் செய்வதற்காக, நம் மீது அன்பு மழை பொழிவதற்காக நமக்காக வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களை வரவேற்று மேடையின் மீது இருக்கக்கூடிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய எல்லா மூத்த கூட்டணி தலைவர்கள் ஐயா ஜி.கே. வாசன் உட்பட எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரத்தினுடைய அருமை கருதி ஐயா அவர்களுக்கு இதை தொடர்ந்து மதுரையில் இன்னும் சில நிகழ்ச்சிகள் இருக்கு. அது தாமதமாக கூடாது என்கின்ற காரணத்திற்காக எல்லோருடைய பெயரை சொல்லாமல் நேரடியாக எல்லோருக்கும், தமிழறிவு மணியன் ஐயா விட்டு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, சகோதர சகோதரிகளே, ஒரு சரித்திரத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே ஒரு அரசியல் சரித்திரத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இத்தனை ஆண்டு காலமாக எதற்காக காத்திருந்தோமோ நம் கண் முன்னால் அந்த சரித்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இன்னும் 60 நாட்கள் மட்டும்தான் நம்முடைய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி 39 எம்பிக்களை அமர்த்து நிச்சயமாக அழகு பார்க்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். சகோதர சகோதரிகளை, எவ்வளவு கடுமையாக இந்த யாத்திரைக்காக உழைத்திருக்கின்றோம், நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக எவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கின்றோம். நாம் செய்ய வேண்டியது இன்னும் பாக்கி இருக்குங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இது ஒரு நிறைவு விழா, யாத்திரையினுடைய நிறைவு விழாவாக இருந்தாலும் கூட நம்முடைய பணி இன்னும் 60 நாட்கள் இருக்கிறது. கண் துஞ்சாமல் கடுமையாக உழைத்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய உழைப்பு, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். எல்லோருடைய உழைப்பையும் ஒட்டு சேர்த்து தமிழகத்திலிருந்து 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு இல்லை சகோதரர்களே, ஓய்வு இல்லை சகோதரிகளே. நீலகிரியில் இருக்கக்கூடிய தோடா டிரைபல் நம்முடைய சகோதர சகோதரிகள், பழங்குடியின சகோதர சகோதரிகள், அவர்களுக்கு நிதியுதவி நம்முடைய மத்திய அரசு செய்திருக்கின்றார்கள். அதற்காக அவர்களுடைய ஷால் ஐயாவுக்கு போட்டோம். உங்களுக்கு தெரியும், ஜல்லிக்கட்டு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குன்னா ஒரே ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் காரணம், வேறு யாரும் கிடையாதுங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டை மறுபடியும் நமக்கு திருப்பி அளித்த நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காளை, அதை ஐயா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். இதுபோல இன்னும் 1000 பரிசு பொருட்கள் கொடுக்கும்.